இந்தியாவில இருந்து ரிலையன்ஸ் நிறுவனம் கவனிங்க 50 வருஷமா எந்த ஒரு புது ஆயில் ரிஃபைனரியும் வராத டெக்சாஸ்ல தங்களோட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ரிஃபைனிங் மூலமா 300 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் இருக்கு. ரைட். இன்னொரு பக்கம் ஆர்பிஐ தங்களோட பேங்க் ரூல்ஸ்ல CRAR அப்படிங்கிற அளவீட்டை தூக்கி எறிஞ்சிட்டு CET1 ரேஷியோவை வச்சு பேங்குகளோட டிவிடெண்டை கட்டுப்படுத்த போறாங்க. ஆமா, பேங்கிங் செக்டர்ல அது ஒரு பெரிய ஷிஃப்ட். எக்ஸாக்ட்லி. குளோபல் எனர்ஜி பாலிடிக்ஸ்ல ஆரம்பிச்சு உள்ளூர் விவசாயிகளோட லோன் லிமிட்ஸ் வரைக்கும் இன்னைக்கு பல விஷயங்கள் மாறிக்கிட்டு வருது. மார்ச் 12, 2026 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் விவாதத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஒரு டீப் டைவ். எதையும் மேலோட்டமா பார்க்காம அதோட பின்னணிய ஆழமா அலச போறோம். இப்போ விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே அல்லது யூபிஎஸ்சி மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கான்செப்ட் புரியறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அக்யூரசியும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதனால இந்த விவாதத்துல சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மற்றும் நம்பர்ஸை நாங்க எக்காரணம் கொண்டும் தமிழ்ல மொழிபெயர்க்க மாட்டோம். எக்ஸாம்ல வர்ற மாதிரியே அதை அப்படியே இங்கிலீஷ்ல தான் யூஸ் பண்ண போறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ், மேஜர் கேபினெட் அப்ரூவல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். PMGSM NMP இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு கேபினெட் பெரிய லெவல்ல ஃபண்ட் அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது PM கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான். ஆமா, இந்த திட்டத்துக்கு கீழே கனெக்டிவிட்டியை எப்படி மாத்துறாங்கன்னு பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அந்த கனெக்டிவிட்டிக்கான முதலீடுகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். WB அண்ட் ஜார்க்கண்ட்ல இந்தியன் ரயில்வேஸ் மல்டி டிராக்கிங் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. நிலக்கரி மாதிரி சரக்கு போக்குவரத்தை வேகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப அவசியம். இதோட டிஸ்டன்ஸ் 192 கிலோமீட்டர், ரைட்? கரெக்ட். 192 கிலோமீட்டர். இது 5 டிஸ்ட்ரிக்ட்களை கவர் பண்ணுது. இதற்கான காஸ்ட் 4474 கோடி. அதே போல ஹரியானா பகுதியில கிரீன்ஃபீல்ட் ரோட் கனெக்டிவிட்டிக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது டைரக்டா நொய்டா ஜூவார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்ணும். இதோட காஸ்ட் 3630.77 கோடி. சென்ட்ரல் இந்தியாவையும் அவங்க விட்டு வைக்கல. மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா NH 752D 4 லேனிங் ப்ராஜெக்ட், அதாவது பாட்னவார், பெட்லவார், தாண்ட்லா, திமார்வாணி பகுதிகளை இணைக்கிற திட்டம். இதற்கான காஸ்ட் 3839.42 கோடி. இதற்கிடையே தமிழ்நாடுல ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃபைனலா ஆஃபிஷியல் இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டிருக்கு. இது தென் தமிழகத்தோட ட்ரேட் மற்றும் டூரிசம்க்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். இப்போ அடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய பாலிசி அலர்ட். சொல்லுங்க. சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மார், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளுக்கு அப் டு 10% பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப், அதாவது BO நான் கண்ட்ரோலிங் ஸ்டேக் இப்போ ஆட்டோமேட்டிக் ரூட் மூலமா அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அண்டை நாடுகள், குறிப்பா சைனா மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து வர்ற முதலீடுகளை நாம எப்போதுமே கவர்மெண்ட் ரூட் மூலமா ரொம்ப கடுமையா ஸ்க்ரூட்டினி பண்ணுவோம்ல? ஆமா, செக் பண்ணுவோம். இப்போ ஆட்டோமேட்டிக் ரூட்ல 10% BO ஸ்டேக் அனுமதிக்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பாதிக்கும்? இது ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் இல்லையா? வெளிப்படையா பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணலாம். ஆனா இதுல தான் கவர்மெண்டோட ஸ்ட்ராட்டஜி ஒழிஞ்சிருக்கு. பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப், அதாவது BO அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட லாபத்துல அவங்களுக்கு இருக்கிற உரிமை. ஓகே. இங்கே அப் டு 10% மற்றும் நான் கண்ட்ரோலிங் ஸ்டேக் அப்படிங்கிறது தான் நீங்க நோட் பண்ண வேண்டிய கீவேர்ட். அதாவது அவங்க பணத்தை முதலீடு செய்யலாம், லாபத்தை எடுத்துக்கலாம், ஆனா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் முடிவுகளை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஓ, கண்ட்ரோல் நம்மகிட்டயே தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆட்டோமேட்டிக் ரூட் மூலமா அலோவ் பண்றதால ரெட் டேப் குறையும், குளோபல் கேபிட்டல் ஃப்ளோ அதிகரிக்கும், ஆனா கண்ட்ரோல் முழுசா நம்மகிட்ட தான் இருக்கும். ரொம்ப தெளிவான விளக்கம். நேயர்களே, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய எக்ஸாம் ட்ராப் ஒன்னு இருக்கு. இந்த புதிய அப்ரூவல் டைம்லைன் சரியா 60 டேஸ் மட்டுமே. பல இடங்கள்ல இதை 90 டேஸ் அப்படின்னு படிச்சு குழப்பிக்க வாய்ப்பு இருக்கு. The timeline is strictly 60 days. சூப்பர் பாயிண்ட். அடுத்து ஜல் ஜீவன் மிஷன், அதாவது JJM 2.0. இது இப்போ 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதுல மிகப்பெரிய மாற்றம் இதோட ஃபோக்கஸ் தான். இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன்ல தானே கவனம் செலுத்துனாங்க. ஆமா, பைப்புகளை பதிக்கிறது அந்த மாதிரி வேலைகள். ஆனா இப்போ ஃபோக்கஸ் முழுமையா சஸ்டெயினபிள் ட்ரிங்கிங் வாட்டர் கவர்னன்ஸ் அப்படிங்கிற நிலைக்கு மாறி இருக்கு. இதை மோஜோஸ் பாத்துக்கிறாங்க. அதாவது நீர்நிலைகளை நிர்வகிக்கிறது, தண்ணி தொடர்ந்து வர்றதை உறுதி செய்யறது. இதற்கான டோட்டல் அவுட்லே எவ்வளோ தெரியுமா?
8.69 lakh crore. இதுல சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் வந்து 3.59 லேக் crore ஆகவும் ஆட் ஆனா 1.51 லேக் crore சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். கரெக்ட். அடுத்து யூனியன் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் ரிலீஸ் பண்ண டெக்ஸ்டைல் வேஸ்ட் வேல்யூ செயின் ரிப்போர்ட். இது மோட்டிக்கு கீழே வருது. இந்த ரிப்போர்ட் படி மொத்த கழிவுகள்ல 42% ப்ரீ கன்சியூமராகவும் 58% போஸ்ட் கன்சியூமராகவும் இருக்கு. டோட்டல் வேஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 70.73 லேக் டன்ஸ் இயர் அப்படின்னு பதிவாகியிருக்கு. பெரிய நம்பர் இது. ஆமா. இந்த 70 லட்சம் டன் கழிவுகளை ரீசைக்கிள் செய்யற ஹப்பாக பனிப்பட் ஹரியானா செயல்படுது. 2030க்குள்ள இதோட மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன் $3.5 பில்லியனாக இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இதனால 1 லேக் கிரீன் ஜாப்ஸ் உருவாகும்னு ஒரு டேட்டா இருக்கு. பழைய பொருட்களை புதுப்பிக்கிறத பத்தி பேசும்போது ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட், அதாவது SMP கொல்கத்தா டாக் சிஸ்டம்ல இருக்கிற ஹிஸ்டாரிக் பாஸ்கியூல் பிரிட்ஜ் ரெனோவேஷனுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஆமா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது RVNL. இதோட ஒரிஜினல் பில்டர் யாருன்னா வேக்னர் பீரோ பிரிட்ஜ் சிஸ்டம்ஸ் AG. இப்போ ரெனோவேஷன் கான்ட்ராக்ட் யாருக்கு போயிருக்கு? MS H&H Fresinet மும்பைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதோட காஸ்ட் வந்து 117.54 கோடி ரூபாய். நேஷனல் அஃபேர்ஸ்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் விஷன் 2047. ராஜ்நாத் சிங் வெளியிட்ட இந்த விஷன் டாக்குமெண்ட்டை தயார் பண்ணது HQIDS. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா 2047க்குள்ள ஃபியூச்சர் ரெடி இந்தியன் மிலிட்டரியை உருவாக்குறது. அதுவும் சாதாரணமா இல்ல. AI, சைபர் மற்றும் ட்ரை சர்வீஸ் இதெல்லாம் உள்ளடக்கிய மல்டி டொமைன் வார்ஃபேருக்கு இந்தியாவை தயார் செய்யறது தான் இதோட நோக்கம். வாவ்! இப்போ நாம பகுதி 2 பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், RBI அண்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ்குள்ள நுழையலாம். இதுல சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வர்றதால கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. கண்டிப்பா. முதல்ல அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ஃப்ளோ, அதாவது GLC, பிரியாரிட்டி செக்டர் லெண்டிங், அந்த PSL மேண்டேட் படி ஒரு பேங்கோட ANBC அல்லது COBSCல 18% கட்டாயமா அக்ரிகல்ச்சருக்கு டெடிகேட் செய்யப்பட்டாகணும். ANBC அப்படின்னா அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட், அதாவது வங்கியோட மொத்த கடன் கொடுக்கும் திறன். ரைட். எக்ஸாக்ட்லி. இதுல சப் டார்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 18%ல 10% ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அதாவது SMFஸ்க்கு போய் சேரணும். அதே போல KCC இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவையும் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. 7% பேஸ் ரேட்ல இருந்து 3% MIS கழிச்சா 4% எஃபெக்டிவ் ரேட் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இந்த MIS அப்படிங்கிறது மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். கடனை சரியா கட்டுற விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற வட்டி மானியம் தான் இது. கரெக்ட். இங்க ஒரு கீ டேட்டா பாயிண்ட் இருக்கு, எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். கொலாட்ரல் ஃப்ரீ ஷார்ட் டேர்ம் லிமிட் இப்போ 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. இது எஃபெக்டிவ் Jan 1, 2025. பணவீக்கம் அப்புறம் விவசாய இடுபொருட்களோட விலை அதிகரிப்பு இதையெல்லாம் மனசுல வச்சு தான் இந்த ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் நபார்ட் தான் பொட்டென்ஷியல் லிங்க்ட் கிரெடிட் பிளான்ஸ், அதாவது PLPஸை தயார் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பட்ஜெட் 2025-26 PMDDKY அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கு. சூப்பர். அடுத்து பேங்கிங் செக்டார்ல ஒரு ரெகுலேட்டரி அலர்ட். RBI பேங்க் டிவிடெண்ட் நார்ம்ஸ் FY 27 இதுபடி மேக்ஸிமம் பே அவுட் ஆனது 75% ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அதாவது PAT அப்படின்னு கேப் செய்யப்பட்டிருக்கு. இங்கேயும் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸாம் ட்ராப் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பேங்கோட ஹெல்த்தை செக் பண்ண CARR அல்லது NPA தான் அளவுகோலா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. ஆனா இப்ப மெட்ரிக் வந்து CARBல இருந்து CET1 ரேஷியோக்கு மாறிடுச்சு. CET1 ஈக்குவல்ஸ் டு 8% இருக்கிற பேங்குகள் டிவிடெண்ட் வழங்க அனுமதி கிடையாது. ஹியர் இஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஒரு வங்கியோட ஹெல்த்தை செக் பண்ண பல இயர்ஸா நாம CAR, அதாவது கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் ஆசெட்ஸ் ரேஷியோவை தானே பயன்படுத்தணும். RBI ஏன் இப்போ CAR விட்டுட்டு CET1 ரேஷியோவை இவ்ளோ கராரா பாக்குறாங்க? இது ஒரு அருமையான கேள்வி. CARல பல வகையான கேபிட்டல் அடங்கும். ஆனா CET1, அதாவது காமன் எக்விட்டி டியர் 1 அப்படிங்கிறது ஒரு வங்கியோட கோர் கேபிட்டல். கோர் கேபிட்டல்னா மிக தூய்மையான மூலதனம்னு சொல்லலாம். அதாவது வங்கியோட சொந்த பணம் மற்றும் ரீடெயின்ட் ஏர்னிங்ஸ். பொருளாதார நெருக்கடி வரும்போது வங்கியை காப்பாத்த போற முதல் அரண் இந்த CET1 தான். ஓ, இப்ப புரியுது. அதனால தான் RBI என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட 8%க்கும் குறைவான CET1 இருந்தா லாபத்தை டிவிடெண்டாக பங்குதாரர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதை வங்கியோட பாதுகாப்பிற்காக வச்சுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். இது தாண்டி IRDA அப்டேட்ஸ்ல புதுசா அலியான்ஸ் ஜியோ ரீஇன்சூரன்ஸ் LTD இது ஒரு 50-50 JB, இதுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அதே போல கிவி ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கும்
அப்ரூவல் வந்திருக்கு. இதனால மார்க்கெட் சைஸை பொறுத்தவரை டோட்டல் ஜெனரல் இன்சூரன்ஸ் இப்போ 35 உயர்ந்திருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் டைம்லைனை கவனிச்சிங்கன்னா எஸ்பிஎஸ்ஆர் ஆக்ட் 2025 ஆனது Feb 5, 2026 முதல் இன்ஃபோர்ஸ்க்கு வருது. ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிஓபி பாப் உமன் சஃபயர் அக்கவுண்ட் அறிமுகமாகிருக்கு. இதோட MAB 1 lakh rupees. பெனிஃபிட்ஸாக 10 லட்சம் ரூபாய் கேன்சர் கேர் கவரேஜ் மற்றும் காம்ப்ளிமெண்டரி ஆன்லைன் டாக்டர் கன்சல்டேஷன் கிடைக்குது. கூடவே பாப் பூமி ரூபே செலக்ட் டெபிட் கார்டும் தர்றாங்க. டெக் இன்டிகிரேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபோன்பே, ரூபே ஆன் த கோ, NCMC கொண்டு வந்திருக்காங்க. இதோட மேக்ஸ் பேலன்ஸ் 2000 ஆகவும் ஆஃப்லைன் TX லிமிட் 500 ஆகவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட லான்ச் இன்டிகிரேஷனாக L&T மெட்ரோ ரயில் ஹைதராபாத், அதாவது LTMRHL செயல்படுது. இப்போ பேங்கிங்ல இருந்து பகுதி 3 கார்ப்பரேட் அலையன்சஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்க்கு மூவ் ஆகலாம். ரைட். கோர்சுரா மற்றும் மிஷன் கர்மயோகி சேர்ந்து ஐகாட் மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது எம்ப்ளாயி ட்ரைனிங்ல ரூல் பேஸ்ட் காம்பிடன்சில இருந்து ரோல் பேஸ்டுக்கு மாறுறாங்க. வெறும் விதிகளை படிக்கிறதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வேலைய எப்படி செய்யறது அப்படிங்கிற ரோல் ஸ்பெசிபிக் ட்ரைனிங்க்கு மாத்துறது தான் இதோட நோக்கம். எக்ஸாக்ட்லி. அடுத்து பேயூ மற்றும் கோ குவிக் கூட்டணி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் கன்வர்ஷன் டு கம்ப்ளீஷன் ஸ்டாக் ஃபார் D2C உருவாக்கியிருக்காங்க. இது இ-காமர்ஸ்ல கஸ்டமர்ஸ் கார்ட்ல பொருளை விட்டுட்டு போறதை தடுத்து விற்பனையை முழுமையாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் மற்றும் சாரதி ஃபினான்ஸ் இணைந்து குரூப் கிரெடிட் லைஃப் செக்யூரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அசோச்சம் மற்றும் ICCI-க்கிடையே இந்தியா கனடா பிசினஸ் ரவுண்ட் டேபிள்ல MOU கையெழுத்தாகிருக்கு. அப்புறம் இண்டிகோ நிறுவனத்தோட இன்ட்ரிம் CEO ஆக ராகுல் பட்டியா பொறுப்பேற்றிருக்கார் அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல இந்த விவாதத்தோட ஆரம்பத்துல நான் குறிப்பிட்ட அந்த பிரம்மாண்டமான செய்தி USA's ஃபர்ஸ்ட் நியூ ஆயில் ரிஃபைனரி இன் 50 years அமைய போகுது. லொகேஷன் வந்து போர்ட் ஆஃப் பிரவுன்ஸ்வில், டெக்சஸ். ஆமா. இதுல ஈடுபடுற என்டிட்டிஸ் யாருன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ரிஃபைனிங், அதாவது AFR அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா $300 billion இன்வெஸ்ட்மெண்ட். என்னை பொறுத்தவரை இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய இந்திய நிறுவனம் ஏன் டெக்சாஸ்ல போய் 300 B இன்வெஸ்ட் செய்யணும்? இதை நாம குளோபல் எனர்ஜி பாலிடிக்ஸ் கோணத்துல பார்க்கணும். அமெரிக்கால பிரச்சூர், அதாவது நிறைய ஷேல் ஆயில் இருக்கு. ஆனா அதை ப்ராசஸ் பண்ற ரிஃபைனரி திறன் அங்க பத்தல. 50 வருஷமா அங்க புது ரிஃபைனரியும் வரல. ஓ, அதான் பிரச்சனையா? ஆமா. இந்த டெக்சஸ் ரிஃபைனரி ஷேல் ஆயில ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸை மாத்த போகுது. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வெறும் முதலீடு மட்டும் கிடையாது. இது குளோபல் மார்க்கெட்ல அமெரிக்காவோட எனர்ஜி சப்ளை செயின்குள்ளேயே நுழைஞ்சு தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துற ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் மூவ். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதைத் தொடர்ந்து இண்டோ-CIS ஃபார்மா காரிடார். இதோட லொகேஷன் டாஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான். ஸ்கேல் பாத்தீங்கன்னா 7 to 10 பில்லியன் யூரேஷியன் மார்க்கெட்டை குறிவைக்குது. இதோட லான்ச் வந்து மே 2026. அடுத்து டிஃபரன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ட்ராக் செய்யற சிப்ரி ரிப்போர்ட், அதாவது ட்ரெண்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஆர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் 2025 வெளியாயிருக்கு. இதுல குளோபல் இம்போர்ட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் யுக்ரைன் 9.7%, செகண்ட் இந்தியா 8.2%, தேர்ட் சவுதி அரேபியா 6.8%. குளோபல் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் USA, செகண்ட் பிரான்ஸ், தேர்ட் ரஷ்யா இருக்காங்க. இதுல இந்தியா சப்ளை செயினை கவனிச்சா நாம 48% ஆயுதங்களை ரஷ்யால இருந்தும் 24% ஆயுதங்களை பிரான்ஸ்ல இருந்தும் வாங்குறோம். நாம ஆயுதங்களை இறக்குமதி செய்யறது ஒரு புறம் இருந்தாலும் பகுதி 4 டிஃபென்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜில நமது சொந்த திறன்களும் எப்படி மேம்பட்டு வருதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா. ஜாயிண்ட் எக்ஸசைசஸ்ல எக்ஸசைஸ் தர்மா கார்டியன் 2026ஓட 7th எடிஷன் சௌபட்டியால நடக்குது. இது இந்தியன் ஆர்மி மற்றும் ஜப்பானோட JGSDF இடையான பயிற்சி. இதுல கீ ஈவெண்டா எக்ஸசைஸ் அசாஹி சக்தி நடக்குது. குளோபல் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா நேட்டோ கோல்ட் ரெஸ்பான்ஸ் 2026 பயிற்சி நார்தர்ன் நார்வே அண்ட் ஃபின்லாந்து பகுதிகளில் நடக்குது. இதுல 25,000 ட்ரூப்ஸ் அக்ராஸ் 14 நேஷன்ஸ் பங்கேற்கிறாங்க. எக்விப்மெண்ட் டெஸ்டிங்ல இண்டிஜினஸ் ஏர் டிராப்பபிள் கண்டெய்னர், அதாவது ADC-150 ட்ரையர் வெற்றி பெற்றிருக்கு. விமானத்துல இருந்து பொருட்களை பாதுகாப்பா கீழே இறக்க இது ரொம்பவே உதவும். இதோட பேலோடு வந்து 150 kg. நோடல் லேபா செயல்பட்டது NSTL விசாகப்பட்டினம். சயின்ஸ் அண்ட் டெக்ல அக்வா ஏரெக்ஸ் நிறுவனத்தோட அவட்டார் ட்ரோன் எல்லார் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆம்பிபியஸ் ட்ரோன். தண்ணியில இறங்கி பயணம் செய்யவும் காத்துல பறக்கவும் கூடியது.
இது இப்போ TRL 6 நிலையில இருக்கு, அதாவது டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 6, ஒரு ஃபங்க்ஷனல் புரோட்டோடைப்பாக தயாராக இருக்கு. இதுக்கு ரெயின் மேட்டர் ஃபண்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா FSI ஆனவரான் AI அலர்ட்ஸ் ஹால்டட் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா இந்த AI டிஃபாரஸ்டேஷன் அலர்ட்ஸை நிறுத்தியிருக்காங்க. மொத்தம் 12,351 அலர்ட்ஸ் இஷ்யூ செய்யப்பட்டிருந்தது. இதுல ஹையஸ்ட் இன் பஞ்சாப், AP, அருணாச்சலா இருந்துச்சு. ஆனா காடுகளை கண்காணிக்க AI தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முன்னேற்றம் தானே. FSI ஏன் திடீர்னு இந்த ஆனவரான் AI அலர்ட்ஸை ஹால்ட் பண்ணணும்? தொழில்நுட்பம் வளருது, ஆனா துல்லியம் இன்னும் வரல. இந்த AI சிஸ்டம் காடுலல்ல இயற்கையா இலைகள் உதிர்வதையோ அல்லது சின்ன சின்ன மாற்றங்களையோ கூட டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் அலர்ட்ஸை நிறைய அனுப்ப தொடங்கிடுச்சு. ஓ, ஆக்சுவலா மரம் வெட்டியிருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. கிரவுண்ட்ல போய் பார்த்தா அங்க மரம் வெட்டப்பட்டிருக்காது. இதனால அதிகாரிகளோட நேரம் வீணாவறதால இதை நிறுத்திட்டு சிஸ்டமை ஃபைன் டியூன் பண்றாங்க. அது நியாயமான காரணம்தான். இன்டர்னல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் NCB டீம் கால்கி பஸ் மிகப்பெரிய சக்சஸ். அவங்க ஒரு டார்க் நெட் ட்ரக் நெட்வொர்க்கை டிஸ்மேண்டில் பண்ணிருக்காங்க. இவங்க ட்ராக் பண்ணது செஷன் அப்படிங்கிற ஆப்பை. ஆமா. அதே போல ரயில்வேல ஷைன் ஆப், அதாவது செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட், இது March 8, 2026 அன்னைக்கு லான்ச் செய்யப்பட்டிருக்கு. இது விஷாகா கைட்லைன்ஸ் 1997 உடன் அலைன் ஆகுது. இந்த 2 சம்பவங்களும், அதாவது டார்க்நெட்ல செஷன் ஆப்பை ட்ராக் பண்றதும் ஷைன் ஆப் மூலமா பாதுகாப்பை உறுதி செய்யறதும் டிஜிட்டல் போலீசிங்ல நாம எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட்டை உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுது. கண்டிப்பா. அரசாங்கம் இப்போ ரியாக்டிவா குற்றங்களுக்கு காத்திருக்கிறது இல்ல, ப்ரோஆக்டிவாக செயல்படுறாங்க. டார்க்நெட்ல நடக்கிற என்கிரிப்டட் ஆப் உரையாடல்களை ட்ராக் பண்றதுங்கிறது மிக கடினமான விஷயம். அதே போல ஷைன் ஆப் மூலியமா டெக்னாலஜியை கவர்னன்ஸ்க்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அருமை. இப்போ நாம பகுதி 5 ஸ்டேட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ், ஒபிச்சுவரிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு வந்திருக்கோம். பல மாநில செய்திகள் அடுத்தடுத்து இருக்கு. மாநில பட்ஜெட் மற்றும் கொள்கைகளை பொறுத்தவரை உத்தரகாண்ட் FY27 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. டோட்டல் 1,11,703 கோடி. இதோட ஃபோக்கஸ் GYN மாடல். அதே போல மகாராஷ்டிரா லெஜிஸ்லேச்சர்ல முக்கிய மசோதாக்கள் வந்திருக்கு. லேண்ட் ரெவென்யூ கோட் திருத்தத்தின்படி அன்யூஸ்ட் கைரான் லேண்ட பொது திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். மேலும் ஸ்டாம்ப் அமெண்ட்மெண்ட் பில் 2026 படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் லிமிட் அப் டு 20 லாக்காக உயர்த்தப்பட்டிருக்கு. என்விரான்மெண்ட் மற்றும் டிப்ளமசியை பார்த்தீங்கன்னா நாஷிக் கிரீன் முனிசிபல் பாண்ட் வெளியிடப்பட்டிருக்கு. இது நெட் ஜீரோ 2047 கோல்ஸ்க்கானது. ப்ராஜெக்ட் சீட்டா அப்டேட்ல டோட்டல் பாப்புலேஷன் இப்போ 53ஆக இருக்கு. இதுல இந்தியன் பார்ன் கப்ஸ் 33. மிசோரம் லாங்குவேஜ் ரெசல்யூஷன் மூலமா மீசோ மொழியை 8th ஸ்கெட்யூல்ல சேர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. டிப்ளமசியில பார்த்தீங்கன்னா மலாவி நாட்டுக்கு நவாஷேவா போர்ட் வழியா 1000 MT ஆஃப் ரைஸ் ஹியூமானிட்டேரியன் ஏடாக இந்தியா அனுப்பியிருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பிரம்மாண்ட வெற்றி. ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026ல இந்தியா சாம்பியன். ஃபைனல்ல இந்தியா 2535 அப்படிங்கிற ஸ்கோர் அடிச்சு நியூசிலாண்டை வீழ்த்தினாங்க. சஞ்சு சாம்சன் POTS விருது வாங்கினார். ஆமா, BCCI வீரர்களுக்கு 131 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவிச்சிருக்காங்க. அதே போல இந்தியா NZ சென்டினரி ஸ்போர்ட்ஸ் 2026 கொண்டாடப்படுது. இது 1926 இந்தியன் ஆர்மி ஹாக்கி டூரோட 100 ஆண்டுகளை குறிக்குது. ஹுரூன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2026ல இந்தியா 3rd ரேங்க்ல இருக்கு. இதுல SRK $1.3 பில்லியன் நெட் வர்த்துடன் டெபியூ ஆகியிருக்கார். ஆபிச்சுவரிஸ் அண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா 5-time MP ஃப்ரம் டிஃபு அன பிரீன் சிங் எங்தி மறைந்துள்ளார். 57th CISF ரைசிங் டே March 10 அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டது. அப்புறம் நேஷனல் நோ ஸ்மோக்கிங் டே 2026 March 11 அன்று அனுசரிக்கப்பட்டது. இதோட தீம் என்னன்னா அன்மாஸ்கிங் தி அப்பீல். இப்போ இந்த தகவல்கள் அனைத்தையும் சும்மா மனப்பாடம் செய்யறதுக்கு பதிலா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஓவர் ஆச்சிங் தீம்ஸை புரிஞ்சுக்கிட்டா எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா விடையளிக்கலாம். எக்ஸாக்ட்லி. இந்த முழு விவாதத்தையும் நம்ம 3 ஓவர் ஆர்ச்சிங் தீம்ஸா பிரிக்கலாம். முதல் தீம் பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் டு குளோபல் இன்டகிரேஷன். ஆமா, ADC 150 மாதிரி இண்டிஜினஸ் டெக்னாலஜிஸ் நாமே உருவாக்குறது செல்ஃப் ரிலையன்ஸ். அதே நேரம் ரிலையன்ஸ் மூலமா $300 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்சாஸ்ல செய்யறது குளோபல் இன்டகிரேஷன். ரெண்டாவது தீம் ஃபினான்சியல் டீப்பனிங் அண்ட் கிளைமேட் ஃபைனான்ஸ். விவசாயிகளுக்கான ஷார்ட் டேர்ம் லிமிட்டை 2 லட்சமா உயர்த்துவதும், நாஷிக் கிரீன் முனிசிபல் பாண்ட் வெளியிடுவதும்,
அடித்தட்டு மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேபிட்டலை கொண்டு சேர்க்கிற முயற்சிகள். மூணாவது தீம் வந்து டெக்னாலஜிக்கல் கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஏஐ, டார்க்நெட் ட்ராக்கிங், அப்புறம் ஷைன் ஆப், இதெல்லாம் நம்முடைய நிர்வாகம் எவ்வளோ டிஜிட்டலைஸ்ட் ஆகி வருது அப்படிங்கிறத காட்டுது. மிக தெளிவான ஒரு தொகுப்பு. சரி, இப்போ தி அல்டிமேட் நாலேஜ் செக் வந்தாச்சு. இதுவரைக்கும் நாம பேசினதை நீங்க எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்சீங்க அப்படிங்கறத சோதிக்க ஒரு சின்ன மெமரி ரீகால் கேம். நான் கேள்விய கேக்குறேன், நேரான நீங்கள் விடை என்னவா இருக்குன்னு மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. எக்ஸ்பர்ட் உடனே அதற்கான சரியான விடைய சொல்லுவார். நான் ரெடி. முதல் கேள்வி, what is the exact increased limit for collateral-free short-term agricultural loans effective Jan 1, 2025? நீங்க 2 lakhs rupees அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களோட விடை சரி. சூப்பர். ரெண்டாவது கேள்வி, under the Maharashtra Stamp Amendment Bill 2026, what is the exact financial authority limit for a district collector to approve refunds? இதற்கான விடை up to 20 lakh rupees. மூணாவது கேள்வி, which laboratory acted as the nodal agency for the development of the ADC 150? இதற்கான விடை NSTL விசாகப்பட்டினம். நான்காவது கேள்வி, which checkout optimization platform integrated with PayU to launch India's first C2C stack? அந்த பிளாட்ஃபார்மோட பேர் GoQuit. ஐந்தாவது மற்றும் கடைசி கேள்வி, which specific US port will host the new AFR Lions 300B oil refinery? இதற்கான சரியான விடை போர்ட் ஆஃப் பிரவுன்ஸ்வில், டெக்சஸ். இந்த 5 கேள்விகளுக்கும் உங்களால சரியான விடைய நினைவுபடுத்த முடிஞ்சது அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் மிக சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். விவாதத்தோட முடிவா ஒரு சிந்தனையை நான் உங்க முன் வைக்கிறேன். இன்னைக்கு நாம பார்த்த ஆக்வா ஏர் எக்ஸ் அவேட்டார் ஏஐ ட்ரோன்ஸ் ஆகட்டும், அல்லது என்சிபி ட்ராக் பண்ண டாட்நெட் நெட்வொர்க்ஸ் ஆகட்டும், வருங்காலத்துல இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி முழுமையா ஏஐ மற்றும் ஆட்டோமேட்டட் ட்ரோன்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டா மனிதர்களோட பிரைவசி எங்கே போகும்? பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல நாம 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுற ஒரு டிஜிட்டல் பேனாப்டிகான்ல வாழப்போறோமா? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜமாவே மிக ஆழமான சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இது. நேயர்களே, இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தொடர்பான அப்டேட்ஸ், விவாதங்கள் மற்றும் நோட்ஸ்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி இணைஞ்சுக்கோங்க. தொடர்ந்து படிப்போம், தேர்வில் வெல்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டீப் டைவ் விவாதத்துல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.